இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு இனிப்பான குழிப்பணியாரம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியே நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் வண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் வறுத்த ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த ரவை இல்லாட்டி வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இதை மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். இது மூழ்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போது லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி விட்டுறலாம். இல்லாட்டி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் ஊறட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஊறினா போதும். இப்போ இது ஊறட்டும். அடுத்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியான தண்ணி எடுத்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகா வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரவை நமக்கு நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு 2 பிஞ்ச் எடுத்தால் போதும், உப்பு எடுத்துக்கலாம். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கரகரப்பாகவும் வேணாம், அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பாகு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அந்த ஏலக்காய் பவுடர் சீனியோடு சேர்த்து பவுடர் பண்ணது, அதனால் நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன். வெறும் ஏலக்காய் பவுடர்னால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம இந்த பாகை ஊற்றிக்கலாம். பாகு ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கூலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும். ஆறிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பணியாரம் ஊற்றுற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். இப்போ மொத்த பாகையும் நான் சேர்த்துட்டேன். இன்னமும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். கல் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுறப்ப கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கணும். ஏன்னா அதை நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருப்போம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எண்ணெய் ஃபுல்லாக இழுக்காது, நம்ம அடுத்த ரவுண்டுக்கும் அந்த எண்ணெய் கொஞ்சம் நமக்கு மிச்சம் இருக்கும். இப்போ நம்ம அந்த மாவை ஊற்றிக்கலாம். 3/4 குழி ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்ற வேணாம். ஃபுல்லாக ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். அதே மாதிரி கரண்டியில் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மாவு ஊற்றுறப்ப மட்டும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் அதை குக் பண்ணணும். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால அது உடனே கலர் டார்க்காக ஆகிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மூடி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மேல் மாவு வேகும். இப்போ பாருங்கள், மேல் மாவும் ஓரளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி வைக்க வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வரைக்கும் வேகட்டும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு மேலே கீழே. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் அப்படியே நமக்கு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. நம்ம அடுத்த ரவுண்டுக்கு எண்ணெய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கூட வேண்டாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடணும்.
மாவு ஊற்றுற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். நம்ம ரவை பணியாரம் வந்து அப்பங்கள்லாம் எண்ணெயில் ஊற்றி சுடுவோம். இந்த மாதிரி பணியாரக்கல்லில் ஊற்றுறப்ப நமக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாகவே பிடிக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற வைக்க கூட டைம் இல்லைன்னா வெறும் ரவையை கூட மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சாவே கொஞ்சம் நேரத்தில் அது ஊறிடும். நம்ம பாகு ரெடி பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா பணியாரத்தையும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமும் கூட ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல வெளியே வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் அதை செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.